Hi, my dear students. ஆஹ் இன்னைக்கு இந்த கான்செப்ட் ட்ரோன் அப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். திஸ் இஸ் ஒன் ஆஃப் அவர் இம்பார்ட்டன்ட் ஆப்ஸ், லேர்னிங் ஆப்ஸ். இதை நல்ல டீட்டெயிலா கவனிங்க. இது வந்து ஒரு டெமோ தான். இந்த டெமோவை உங்க மூலியமா அதை பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை பண்ணிட்டு எனக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுங்க. இப்போ கேர்ஃபுல்லா நான் எப்படி பண்றேன்றதை பாருங்க. நீங்களும் அது மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு பண்ணுங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நம்புறேன். சரியா? ரைட். இப்போ ஆம், நீங்க என்ன பண்ணணும், saitechinfo.com/concept drones உங்களுக்கு அந்த வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுல போயிடுங்க. போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா, என்டர் அகாடமி அண்ட் பைலட் லாகின் இருக்கும். அதுல என்டர் பண்ணணும். இமீடியட்டா பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி கான்செப்ட் ட்ரோன்னா என்ன, எதுக்காக பண்ணியிருக்கோம், இது வந்து ஒரு கான்செப்டுவலா ஒரு மாஸ்டரியை ஏற்படுத்துறதுக்காக தான். அதாவது நம்ம ஒரு கான்செப்ட் எடுத்தா அதுல 100% அச்சீவ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இதுல நம்ம வந்து ரீஎன்ஃபோர்ஸ் பண்றோம். ஸோ அப்போ இதுல உள்ள ப்ரொசீஜர்ஸ் இங்க இருக்கு. ரீட் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர், இதை கிளிக் பண்ணீங்கன்னாக்கா இந்த ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். இதுல மெயினா நான் என்ன கொடுத்துருக்கேன்னாக்கா, வித்தின் 3 attemptsல நீங்க 100% எடுத்தே ஆகணும். அப்போ ஒரு கான்செப்ட்னாக்கா அது வீடியோல பார்த்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணி போகாம அதை ஃபுல்லா இன்டெப்தா பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னன்னா அதுல உள்ள கொஸ்டின்ஸ நீங்க ஆன்சர் பண்றீங்க. அப்படி ஆன்சர் பண்றப்போ நாம இந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்றதுக்கான ஒரு செக் பாயிண்ட் தான் இது. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை நீங்க ஒரு தடவை பார்த்துருங்க. அண்ட் நீங்க 1000, அதாவது ஒவ்வொரு கான்செப்ட் ட்ரோனுக்குமே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா 1000 பாயிண்ட்ஸ். இப்ப இந்த டெமோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அந்த 5 கொஸ்டின்ஸ்ல நீங்க ஈஸியா அச்சீவ் பண்ணலாம். ஆனா இது லெவலுக்கு தகுந்த மாதிரி 20, 25, 50 கொஸ்டின்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். டிபெண்டிங் ஆன் த அந்த கான்செப்டோட டெப்த்தை பேஸ் பண்ணி. சரியா? ஆனா அதை ஈக்குவலா டிவைட் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த 100% அப்படிங்கிறத கொடுத்துட்டு அதுக்கான லைசன்சிங்கும் ஆட்டோமேட்டிக்கா இது ரெடி பண்ணும். இந்த கான்செப்ட் ட்ரோன் ஏன் பேர் வச்சோம் அப்படின்னா, அது அந்த கான்செப்ட்ல நீங்க வலுவா இருந்தீங்கன்னாக்க எங்க வேணா டிராவல் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஈக்குவலன்ட் டேர்ம் தான் இது. ரைட். இப்போ நீங்க இதுல ஏற்கனவே அப்ளிகேஷன் பண்ணி ஒரு ஸ்குவாட்ரன் ரோல்ல இருக்கீங்களா அப்படின்னு பாக்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வியூ ஸ்குவாட்ரன் ரோஸ்டர் அதுல கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ இப்ப இதுல ஏற்கனவே பதிவானவங்க எல்லாம் இதுல இருப்பாங்க, இன்க்ளூடிங் மை செல்ஃப் அட்மின்ல. சரியா? அதுக்கப்புறம் நாம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, பின்னாடி வந்துட்டு இங்க ஹால் ஆஃப் ஃபேம் யார் யாரெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இதுல பண்ணிருக்காங்க, எத்தனை பாயிண்ட்ஸ் கிளியர் பண்ணிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு கான்செப்டையும் நம்ம ஒரு மிஷன்னு சொல்வோம். அப்போ ஒரு மிஷன் கிளியர் பண்ணிட்டாரு, 2 மிஷன் இவர் கிளியர் பண்ணிட்டாரு, இவர் தான் டாப்பர். அந்த ரேங்கிங்கும் இதுல கான்செப்ட் ட்ரோன் ஹால் ஆஃப் ஃபேம்ல கொடுக்கும். ஸோ பசங்களுக்கு ஒரு லேர்னிங்கையும் ஒரு கேமிஃபை பண்ண மாதிரி இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரியா? அதுக்கு அடுத்தது இங்க ஆஹ் நான் வந்து என்னன்னா இப்ப அட்மின்லயே போறேன். அட்மின்ல போயிட்டு அட்மினோட நம்பர் தான் யூஸ் பண்ண போறேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணலாம். ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, அட்மின்ல போக முடியாதுன்றதுனால புதுசா கிரியேட் பண்ணணும். ஸோ அப்படி புதுசா கிரியேட் பண்றப்ப என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, உங்களுடைய நேம கரெக்டா போடுங்க. அந்த ஃபுல் நேம் வர மாதிரி போடுங்க. இனிஷியல் எப்போதும் கடைசியா வரட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னாக்கா, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஏற்கனவே போட்டோ வச்சிருந்தீங்கன்னா அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய போட்டோவோட அதுல ரொம்ப நீட்டா இருக்கும் அது. அப்படி போட்டோ போடுறப்ப நீட்டா ப்ரொஃபஷனலான போட்டோவா போடுங்க. இந்த சோசியல் மீடியால பண்ற மாதிரியான போட்டோ எல்லாம் போடாதீங்க. அது ப்ரொஃபஷனல் லுக் வராது. அடுத்தது இப்ப நாம இதுல எப்படி பண்றதுன்றத சொல்லி தரேன். இப்ப இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சர்டிபிகேட் பிரமாதமா கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு மிஷன் இத்தனை மிஷன் கிளியர் பண்ணாரு, அதாவது இத்தனை ஒரு கான்செப்ட் இஸ் ஈக்குவல் டு 1 மிஷன். ஸோ இது வந்து பசங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதை லோக்கலா நீங்க டவுன்லோட் பண்ணி சர்டிபிகேட்டாவும் வச்சுக்கலாம். சரியா? ரைட். இப்போ மிஷனுக்கு வரோம். அதுக்கு முன்னாடி இது எங்க எப்படி போகுது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஓகே. இப்ப நம்ம என்டர் அகாடமி. என்டர் அகாடமினாலே ஒண்ணா என்ன வரும்? தட் இஸ் உங்களுடைய பாஸ்வேர்டு கேட்கும். அதாவது பைலட் நம்பர் என்ன அப்படிங்கறத கேட்கும். ஸோ பைலட் நம்பர் இல்ல அப்படின்னாக்கா நீங்க என்ன பண்ணணும்? இந்த நியூ ரெக்ரூட்ல போயிட்டு ரிஜிஸ்டர் ஹியர் இருக்குல்ல, இதுல கிளிக் பண்ணுங்க. இதுல கிளிக் பண்ணா உங்களுடைய நேம் கேட்கும். இப்போ உங்களுடைய நேம் நான் வந்து ஒரு
ஒரு இதா போடுறேன்னு வச்சுக்கோங்க. ரஃபா ஏதாவது ஒண்ணு ட்ரையல் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் போட்டுக்கிறேன். ஓகேயா? ட்ரையல். இந்த ட்ரையல்ல தட் இஸ் யாரையாவது ஒருத்தரை சேர்த்து விடுவேன் இப்போ. ஓகேயா? ஸோ இங்க நான் லோக்கல் ஏதாவது ஒரு ஃபைல நான் ஒரு ஐடி கார்டு கிரியேட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், இந்த ஐடி இந்த பையன் ஏற்கனவே இவங்கெல்லாம் ஏற்கனவே போட்டாங்கன்றதுனால நான் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இந்த கான்செப்ட் ட்ரோன் இதையே போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு ரஃபுக்கு தான் இது போட்டுட்டு இப்போ என்ன பண்றேன், ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் இந்த பைலட்டை. பண்ணிட்டேன்னா அதுக்கான கோடு வந்துடும். அந்த கோடை நீங்க என்ன பண்ணிக்கணும்னாக்க சேவ் பண்ணிக்கணும் லோக்கலா. அதுக்கப்புறம் இந்த பிஎல்டி நம்பரை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ பிஎல்டி நம்பர்ன்றது பைலட் நம்பர் சேவ் பண்ணுறோம். இப்போ கோ டு லாகின். லாகின்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம், இப்போ இந்த கியூஆர் கோடு இருந்ததுனாக்க ரெக்வஸ்ட் கேமரா பர்மிஷன் கொடுத்துட்டாக்க ஸ்கேன் ஆயிடும் அப்படியே. அப்படி இல்லைனாக்க இங்க உங்களுடைய பைலட் நம்பரை போடலாம். போட்டுட்டு என்கேஜ் பண்ணலாம். என்கேஜ் லாகின் அப்படின்னு. சரியா? இப்போ லாகின் என்கேஜ் ஆகிட்டு இருக்கு. இப்போ என்னன்னாக்கா நம்மள்கிட்ட அதாவது எத்தனை வீடியோஸ் இருக்கோ அத்தனை கான்செப்ட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அத்தனை மிஷன்ஸை நம்ம கிளியர் பண்ணணும் அர்த்தம். அப்போ 1556 இருக்கு. நம்ம எல்லாத்தையும் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் எவ்வளவு பண்ணிருக்கீங்கிறத பார்க்கலாம். இப்போ டெமோ பர்பஸ்க்காக நாங்க என்ன கிரியேட் பண்ணிருக்கோம்னாக்கா, ஹையர் செகண்டரி போயிடுங்க. நேரா ஹையர் செகண்டரி. இது டெமோ பர்பஸ்க்கு. அதுக்கு அடுத்தது இங்க சப்ஜெக்ட் வந்து கெமிஸ்ட்ரி. இது வந்து டெமோ பர்பஸ் தான். அடுத்தது செலக்ஷன் மிஷன் அப்படின்றது இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் கான்சன்ட்ரேஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்க. இது எல்லாமே டெமோல தான் இருக்கு. இதுக்கான அதாவது ஒரு குவிஸ் எல்லாம் ரெடி ஆகணும். அது பேரலா ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ கம்ப்ளீட் ஆகணும் வரும். இப்போ இதோட Hi everybody. இதுல In நீங்க this class, we will discuss about the expressions of ஓகே. ஸோ அப்போ persons நீங்க இந்த G or கான்சன்ட்ரேஷன் the எக்ஸ்பிரஷன்ஸ் பத்தி நான் molality. டிஸ்கஸ் பண்றேன். So இந்த molality is equal to equivalent. கான்சன்ட்ரேஷன் எக்ஸ்பிரஷன்ஸ் It is எல்லாம் நம்ம nothing but படிச்சிருக்கோம். பொறுமையா the படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னாக்கா லான்ச் குவிஸ் மிஷன் லான்ச் பண்றோம். லான்ச் பண்றப்போ இந்த இடத்துல என்கேஜ் மிஷன் அப்படின்ட்டு இருக்கும். இதுலேயே தெளிவா கொடுத்துருக்காங்க. யூ காட் 3 லெவல்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கீங்க. ஸோ 3 லெவலுக்குள்ள சென்டர் மாதிரி சேர்த்திருங்க. ரைட். ஸோ என்கேஜ் மிஷன் நவ். இப்போ அதுக்கான கொஸ்டின்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஆக்சுவலா இதுல வந்து 25 கொஸ்டின்ஸ் இருக்கு. பட் நான் உங்க டெமோ பர்பஸ்ன்றதுனால குயிக்கா பண்ணணுன்றதுக்காக நான் பண்ணியிருக்கேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கெமிஸ்ட்ரியில எக்ஸ்பர்ட்ஸ் அப்படிங்கிறதான் நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். இந்த symbolic representation of solutions are described in this video. Which number represents the solute? உங்களுக்கே தெரியும், நான் எப்போதும் W2 N2ன்னு சொல்லுவேன். பட் 2 தான் அதை ரெப்ரசென்ட் பண்ணுது. Now, which of the following describes the solvent in a solution? So solution அப்படிங்கிறது மேஜர் போர்ஷன்ல சால்வெண்ட் இருக்கும். அதனால மேஜர் போர்ஷன் தான். இருந்தாலும் நான் வேணும்னே என்ன பண்றேன், தப்பா போடுறேன். ஏன்னா அந்த செகண்ட் அட்டெம்ப்ட் எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக. அதுக்கு அடுத்தது how is molarity, that is m mathematically defined. நமக்கு தெரியும் moles per solute per liter. அதை போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்தது which unit is used to express the concentration of a solution? Molality. So molality na mole per kg தெரியும். Now what is the relationship between normality and molarity? நான் அடிக்கடி சொல்லுவேன் n அப்படின்னா v அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப n is equal to me. அந்த பேசிஸ்ல இதை போட்டுடலாம். இப்ப சப்மிட் பண்ணுவோம். சப்மிட் பண்ணா டிக் கரெக்ட் கரெக்ட். ஆனா எனக்கு 2 மார்க், ஒரு கொஸ்டின் மிஸ் ஆகி போச்சு. 200 மார்க் அவுட். இப்ப நான் என்ன பண்ணணும், ஒண்ணு ரிவ்யூ பண்றதா இருந்தா பண்ணலாம். அப்புறம் சேவ் பண்ணிட்டு மறுபடியும் ட்ரை பண்றேன். லெவல் 2க்கு ரெடி ஆகணும். ஸோ லெவல் 2க்கு கண்டினியூ மிஷன். ஸோ இப்போ ரெடி பண்றேன். இப்ப எதுல தப்பாச்சுன்றத பாக்குறேன். ஸோ இப்ப இதுதான் தப்பா இருக்கு. ஸோ இங்க கரெக்ட் ஆன்சர் தான் லாக் பண்ணியாச்சு. தப்பான ஆன்சர் வந்து ரிலீவ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா which of the following describes the solvent of a major portion? ஸோ இப்போ மேஜர் போர்ஷன் கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறது, மறுபடியும் சப்மிட் பண்றோம். சப்மிட் பண்ணோன்னு இப்போ ப்ராசஸ் பண்ணோம். ஸோ ப்ராசஸ் பண்ணோம். எஸ் 1000 அச்சீவ். ஸோ கிளைம் மிஷன் கிரெடென்ஷியல். ஸோ கிளைம் பண்றேன். ஸோ நான் வந்து இப்போ இந்த பைலட்டை என்ன பண்ணிருக்காரு, மிஷன்ல செகண்ட் லெவல்ல அவர் வந்து கிளியர் பண்ணிட்டாரு அப்படிங்கிறத இங்க நீட்டா கொண்டு வந்துட்டார். ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஸ்குவாட்ரன் ரோஸ்டருக்கும் போதும். ரிட்டர்ன் டு காக்பிட். ரிட்டர்ன் டு காக்பிட்னாக்கா
இப்போ இது டவுன்லோட் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் சர்டிஃபிகேட்டை. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் டு காக்பிட் போங்க. போனீங்கன்னாக்கா மறுபடியும் என்ன ஆகும், நம்மளுடைய அந்த டேஷ்போர்டு ரெடி ஆகிடும். அடுத்த கொஸ்டினுக்கு நம்ம வேறு தயாராகுவோம். ஸோ திஸ் இஸ் அவர் ஐடியா. அண்ட் இந்த இடத்துல பேரலாக நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தா, இப்போ நம்ம வந்து ட்ரையலில் போனதுனால ட்ரையலில் போய் பார்த்தீங்கன்னாக்கா, எஸ் என்னோட பாயிண்ட் இங்கே வந்துருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் பின்னாடி போயிட்டு இங்கே என்ன பண்ணலாம், நாம ஓவராலா நம்ம யார் யாரெல்லாம் இதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும்னா, இங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பார்ப்போம். ஸோ இத்தனை பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மறுபடியும் தட் இஸ் நம்ம இதுல உங்களுக்கு வந்து இந்த ஹால் ஆஃப் ஃபேம் பார்க்கணும் அப்படின்னாக்கா, ஹால் ஆஃப் ஃபேமும் பார்க்கலாம். அதாவது டோட்டலா யார் யாரெல்லாம் ஓவரால் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணாக்கா தட் இஸ் ஒரு அதாவது கேலரின்னு இருக்கும். கேலரியில போய் பார்த்தீங்கன்னா, ஓவராலா இங்க யார் யாரெல்லாம் இந்த கான்செப்ட் ரூம், ஹால் ஆஃப் ஃபேம் அதில் எல்லாமே வரும். ஐ திங்க் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க. எனக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுங்க. நான் சொன்ன அதே வீடியோக்குள்ளே போங்க. இந்த டெமோலயே அப்படியே கேரி பண்ணுங்க. ஓகே. தேங்க்யூ.